அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நான் கார்த்திகேயன். கன்ஷிகா கிளிக் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரீ அகத்திய பெருமானுடைய அபூர்வ திருமண காட்சி. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆன்மீக பதிவுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கல உங்களுக்கு வசதியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த படம் மிகவும் வித்தியாசமான படம். இதற்கு முன்னர் இந்த படத்தை பார்த்திருக்க முடியாது. இந்த படத்தில் அப்படி என்ன விசேஷம் என்றால், இது அகத்திய மகரிஷியின் திருமண காட்சியாகும். காசி மகாராஜாவின் பெண் லோபமுத்ரா அவரை திருமணம் செய்து கொண்டு பொதிகைக்கு அகத்தியர் வரும் பொழுது அங்கிருக்கும் யோகிகள், ஞானிகள், சித்தர்கள் அனைவரும் அகத்தியரின் திருமண நிகழ்வை காண வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதால் அவர்களுக்கு அகத்தியர் தன் திருமண காட்சி தந்து அள்ளினார். அந்த தரிசனம்தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த படம். அபூர்வமான இந்த படத்தில் நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் உள்ளது. 1. அகத்தியர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த பாறையின் மேலிருக்கும் இந்த மரம் ஒரு தேவதாரு மரம். 2. அகத்தியர் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்களான தோள்வளை, கிரீடம், கைவளை, சன்ன வீரம், கால்வளை, தோடகம் போன்ற அனைத்தும் திருத்தோடகன் என்னும் கொள்ளரால் பிரத்யேகமாக அகத்தியருக்காக செய்து கொடுக்கப்பட்டது. 3. அகத்தியர் அணிந்திருக்கும் பூநூலானது விபூதி கலந்த ஒரு நிறத்தில் இருக்கும். இதன் பெயர் திரிபூரணம் என்பதாகும். இது கௌதம முனிவரால் கொடுக்கப்பட்டது. 4. அகத்தியரும் லோபமுத்ரா அன்னையும் அணிந்திருக்கும் பூமாலையானது வன்னி, வில்வம், துர்க்கத்தி, செம்பாலை ஆகிய 4 விதமான மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலையாகும். இந்த மாலையை தொடுத்து கொடுத்தவர் லோபமுத்ரா அன்னையின் தோழியான பர்வதினி என்பவர் ஆவர். 5. லோபமுத்ரா தேவியானவர் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியின் மிகப்பெரிய சக்தி உபாசகி. அம்பாளின் மிகப்பெரிய சிஷ்யாக லோபமுத்ரா தேவியை பற்றி லலிதா திரிசதையில் கூறப்பட்டுள்ளது. ஸ்ரீ வித்யா உபாசனை செய்பவர்கள் சிவப்பு நிற பட்டு உடுத்துபவர். அதனால் சிவப்பு நிற பட்டு தான் லோபமுத்ரா அன்னைக்கு திருமண ஆடையாக நெய்யப்பட்டது. லோபமுத்ரா அன்னையின் அம்பாளை அடைய வேண்டி நின்றதால் லோபா என்று பெயர் வந்தது. முத்திரா என்றால் ஆனந்தத்தை பெற்றவள் என்று பொருள். லோபமுத்ரா அன்னை காலில் அணிந்திருக்கும் மெட்டியானது சரளி எனப்படும் ஒரு அபூர்வ வகையான வைரக்கல்லாலான அணிகலன்களாகும். இதை கொடுத்ததே அகத்தியர்தான். லோபமுத்ரா அன்னையின் அருகில் உள்ள மயிலானது அவரது தோழியான சேதத்தரணி என்பவர் ஆவர். அகத்தியர் அருகில் உள்ள மான் அவரின் முதன்மை சீடரான புலஸ்தியர் மகரிஷியே ஆவார். லோபமுத்ரா அன்னையின் தோளில் அமர்ந்திருக்கும் கிளியானது மிகவும் விசேஷமானது. அன்னையினால் கண்டறியப்பட்ட மகா வித்தை ஒன்று உண்டு. அது ஹாதி வித்தை. அந்த வித்தைக்குரிய தேவியே லோபமுத்திரைதான். அந்த வித்தையை உபாசனை செய்து யோக நிலையில் வந்த ஒரு பெண்தான் மயூஷினி. அவரே கிளி ரூபத்தில் அமர்ந்திருக்கிறார். லோபமுத்ரா அன்னையின் கையில் உள்ளது அமிர்த கலசம். இது பரமேஸ்வரனால் கொடுக்கப்பட்டது. அன்னையின் கூந்தலில் பொற்காந்தல் எனப்படும் ஒரு மலர் சூடியிருக்கிறார்கள். இவ்வளவு விசேஷங்கள் நிறைந்த இந்த அபூர்வ திருமண காட்சியானது பொதிகை மலையில் உள்ள வடகிழக்கு பகுதியில் இருக்கும் பூமன் மேடு என்னும் இடத்தில்தான் நிகழ்ந்தது. இந்த அரிய நிகழ்வுகள் அனைத்தும் அகத்தியரின் தலைமை சித்தரான புலஸ்தியர் மகரிஷியால் கூறப்பட்டது. ஸ்ரீ அகத்தியர் பற்றிய ஒரு சிறு குறிப்பு. இவருக்கு பிடித்த பூ மல்லிப்பூ, பிரசாதம் தயிர் சாதம், ஈம் என்ற பிஜச்சார மந்திரம் இவருடையது. ஓம் அகத்தீசாய நமக நாமம் சொன்னால் அருள் புரிவார். இவருடைய பெயரில் உள்ள ஊரை பற்றி நமக்கு தெரியும். ஒரு நாடே இவர் பெயரில் இருந்தது. அதன் பெயர் ஆஸ்திரேலியா. பழைய பெயர் அகஸ்தியர் ஆலயா. மூல நட்சத்திரத்தின் கோத்திரம் ஸ்ரீ அகத்தியர் ஆவார். அகத்தியர் பற்றிய இன்னும் ஒரு சிறு குறிப்பு. அகத்தியர் என்பவர் தமிழி என்ற தமிழ் சித்தர்களில் முதன்மையானவர்களாகவும் சப்த ரிஷிகளில் ஒருவராகவும் அறியப்படுகிறார். சிவபெருமானின் திருமணத்தை காண அனைவரும் வடதிசைக்கு வந்தமையால் இவர் தென் திசைக்கு பயணப்பட்டு அதை சமன் செய்ததாகவும், சிவசக்தி திருமணத்தினை தமிழகத்திலிருந்து கண்டவராகவும்,
தமிழை சிவபெருமானிடமிருந்து கற்று உணர்ந்து மற்றவர்களுக்கு போதித்த ஆசானும் ஆவார். அகத்தியம் என்னும் தமிழ் மொழிக்கான முதல் இலக்கண நூலை இயம்பியவர் இவர்தான். இவரின் நூல்களை பல்வேறு தமிழ் ஆர்வலர்களும் காண்பதற்காக முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். அகத்தியம் பற்றிய யாதொரு குறிப்பும் தொல்காப்பியத்தில் எங்கும் குறிக்கப்பெறவில்லை. ரிக்வேதத்தில் அகத்தியரின் ஒரு குறிப்பு: அகத்தியன் மித்திர வருணரின் மகனும் வசிஷ்டரின் சகோதரரும் ஆவார். அகத்தியர் ரிக்வேதத்தில் 26 சூக்தங்களை இயற்றியவர். இவரது மனைவியின் பெயர் லோபமுத்திரை. அன்னைய இதுக்கு முன்னாடி நாம் பார்த்தோம், இந்த பதிவில் பார்த்தோம். இவர் தினை மாவு, அளிக்கும் தானியங்கள், விஷம் தோய்ந்த அம்புகள், தர்ப்பை புல் ஆகியவை பற்றி கூறியுள்ளார். ரிக்வேதம் 1:180-10, 1:191-30. இந்த ரிக்வேதத்தில் இவரை பற்றிய குறிப்பு உள்ளது. அகத்திய முனிவருக்கான சிறப்பு பெயர்கள்: தமிழ் முனிவர், தமிழ் இலக்கணம் அருளியதால் தமிழ் முனிவர் என்று பெயர் பெற்றது. மாதவ முனிவர், அதிக தவம் செய்ததால் மாதவ முனிவர் என்று பெயர் பெற்றது. மாமுனி, பெரிய முனிவர் என்ற பொருளில் உள்ளவர். குருமுனி, முனிவர்களுக்கெல்லாம் குருவானவர். திருமுனி, உயர்வுக்குரியவர். முதல் சித்தர், 18 சித்தர்களில் முதன்மையானவர். பொதியில் முனிவன், பொதிகை மலையில் வாழ்ந்தவர். சாம்ப முனி, அமர முனிவர், இன்று வரை பேசப்படும் முனிவர் என்ற பொருளில் உள்ளவர். பொதியவரை முனிவன், பொதிகை மலை. குடமுனி, குடத்தில் பிறந்தவர். அகத்தியன் எழுதிய நூல்கள். அகத்தியன் எழுதிய நூல்கள் பட்டியலில் தனி கட்டுரை அகத்திய நூல்கள் உள்ளது. அகத்தியன் எழுதிய நூல்களில் கிடைத்தவை: அகத்திய வெண்பா, அகத்திய வைத்திய கொம்மி, அகத்திய வைத்திய ரத்னாகரம், அகத்திய வைத்திய கண்ணாடி, அகத்திய வைத்தியம் 1500, அகத்திய வைத்திய சிந்தாமணி, அகத்திய கர்ப்ப சூத்திரம், அகத்திய ஆயுள் வேத பாஷ்யம், அகத்திய வைத்தியம் 4600, அகத்திய செந்தூரம் 300, அகத்திய மணி 4000, அகத்திய வைத்திய நூல் பெருந்திரட்டு, அகத்திய பாஸ்மம் 200, அகத்திய நாடி சாஸ்திரம், அகத்திய பஷினி, அகத்திய கரிசல் பஷ்யம் 200, சிவசாலம், சக்தி சாலம், சண்முக சாலம், ஆறெழுத்தந்தாதி, காம வியாபகம், விதி நூன் மூவகை காண்டம், அகத்திய பூசா விதி, அகத்திய சூத்திரம் 30 போன்ற நூல்களை இவர் எழுதியதாக கூறப்படுகிறது. மேலும் அகத்திய ஞானம் என்னும் அகத்தியம் என்னும் 5 இலக்கணம், அகத்திய சம்ஹிதை என்னும் வடமொழி வைத்திய நூலும் இவரால் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அகத்திய மாமுனிவரை பற்றிய எனக்கு தெரிந்த ஒரு சில குறிப்புகள் இதில் சொல்லியிருக்கேன். மக்கள் இதை பார்த்து அவரை பற்றின விஷயங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கோங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் சகோதர சகோதரர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நம்மில் வாழ்ந்த தமிழர்களுடைய மிகப்பெரிய மாமுனிவர்களில் சித்தர்களில் ஒருவரான முதன்மையானவரான அகத்தியரை பற்றின ஒரு சின்ன குறிப்பு தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி மக்களே, வணக்கம்.